இது ஒன்னாவது வனத்தில் கால் வச்ச உடனே இது ஒன்னாவனமாகப்பட்டது சூரியவனம். பெண்ணே சூரியவனம். இந்த ஒன்னாவது வனம் சூரியவனம். ஆமா. சரிங்க. அடுத்த வனம் என்ன வனம் தெரியுமா? ரெண்டாவது வனம் ராமரிஷி வனம். பெண்ணே இப்ப போயிட்டு இருக்கு ராமரிஷி வனம். சரிங்க. அப்படி இருந்தாலும் சாமி தேவி இன்னும் மீண்டு இருக்கிற வனத்தை சொல்லுங்களேன். தேவி அந்த மூணாவது வனம் பெண்ணே தேவியா பார்வதி போலாம். இந்த மூன்றாவது வனம் முருக மாதிரி சிவனம் தேவியா பார்வதி பார்வதி மூன்றாவது வரம் பெண்ணே முருக மாதிரி சிவனம். ஆனால் பண்ணே பார்வதி மூன்றாவது வனம் ஊர்க்குமாறு சிவனம். தேவி நாலாவது வனம் என்னது? நாலாவது வனம் காலப்பயிர்வனம். தேவி காலப்பயிர்வனம். அப்படியா? ஆமா. இந்த ஐந்தாவது வனம் சைந்தவனம். இப்ப நம்ம வந்திருக்கிற வனத்து பேர் என்னங்க? தேவியா ஒன்னாவது வனம் சூரியவனம், ரெண்டாவது ராமரிஷிவனம், மூன்றாவது முருகமாரிசுவனம், நாலாவது காலப்பயிர்வனம், ஐந்தாவது சைந்தவனத்தை தாண்டி இப்ப ஆறாவது காமதேன் பர்வதத்துக்கு வந்துவிட்டோம். தேவி ஆறாவது காமதேன் பர்வதம். அப்படி படிப்படியா வந்தாதான் வசனங்கள் வரும். ஆனால் தேவி இந்த ஆறாவது வனவனி சொல்லக்கூடிய இந்த காமதேன் பருவத்தை பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்கிறது. தேவி அண்ணன் கூவதும் மயில் ஆடுவதும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நந்தவனத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. நீங்க ஏங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? தேவியா பார்வதி எப்படி என்றால் இந்த ஆறாவது வனத்திலே வந்து நான் கால் வைத்த உடனே ஐயோ தேவியா ஐயோ எனக்கு பச்சை தண்ணி தாகம் பெண்ணே ஐயோ எனக்கு பல்லு வளர்ந்து போகிறாரு. தேவியா நான் என்ன செய்வேன்? தேவியா ஐயா எனக்கு நல்ல தண்ணி தாங்க பெண்ணே நான் வளர்ந்து போகிறாரு. எனக்கு நல்ல தண்ணி தாங்க பெண்ணே நான் வளர்ந்து போகிறாரு. எப்படி என்றால் இந்த ஆறாவது உனக்கு அமைதியார் பருவத்தில் வந்து கால் வச்ச உடனே பச்சை தண்ணி
தாக எனக்கு பல்லு உணர்ந்து போகுது, நல்ல தண்ணி தாக என் நாவு உணர்ந்து போகுது. ஆனா தாக விட பெண்ணே இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. யா மந்திரி, ஏங்க இந்தாங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு இப்பதான் மூத்திரம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் குடிக்கிறீங்களா? எனக்கும் வருதுடா மந்திரி. என் முடத்த மூத்திரம் குடிக்கிறாங்களா? அப்படியே காட்டுங்க தண்ணி தான் வாங்குறோம். அதனால எனக்கு தண்ணி தாகமாக இருக்கிறது. இப்படி பேசிக்கொண்டே இருக்கின்ற போது இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்றால் என் காதெல்லாம் அடைக்குது தேவி, என் கண்கள் எல்லாம் சோறுது மந்திரி. கூறுகட்ட ஆம்பளை என்ன நாட்டிலேயே விட்டு வர நீங்க அப்படி நாட்டுல விட்டு வந்திருந்தா இந்த கனகத்துல வந்து தண்ணி தாவாங்கறியே யார் ஏதோ தண்ணி கொடுப்பா? சேர்த்து விட பாராட்டி தண்ணி உன்னை கூட்டிட்டு வந்தது நீ வரன்னு சொன்னது இப்பதான் எனக்கு நன்மையா தெரியுது. ஆனா இப்ப மந்திரி சொல்ற மாதிரி உங்க தண்ணி இருக்க கொடுத்தா பாப்பேன், மூத்திரம் விட்டா கூட குடிக்கிறா. உயிர் பிழைக்கணுமா என்ன பண்ணுவோம் மந்திரி? அதனால வன்மதி. ஆனா ஒன்ன மாதிரி ஒன்னா நம்பர் சில்லறை நான் எங்கேயும் பாக்கல சாமி. தேவி, இந்த வனத்திலே இந்த ஆலாமர விருத்தகத்தை அமர்ந்திருங்கள். சரி, எங்க ஜலம் இருந்தால் நான் குளக்கரைக்கு சென்று உங்களுடைய தாகம் தீர்க்க ஜலம் கொண்டு வருகிறேன் சாமி. என் தேவியே தேவிதான். ஆமாங்க. ஆனால் தேவி எங்க குழம்பு கிடைத்தாலும் சரி என்று அப்புறங்களை பார்த்தா குயில் கூவுகிறது, குயில் சத்தமாக கேட்கிறது. ஆனா அன்னம் அலறுகிறது, சத்தம் கேக்குது. ஆனா நான் கொஞ்ச நேரம் இடத்துல இருக்கிறேன். நீ சென்று குலைக்கரை எங்க இருந்தாலும் சரி எனக்கு தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீரை கொண்டு வா தேவி. தாண்டவன் கொண்டாட்டி சொன்னா தேவி பாருங்க, நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு அவன் சொல்ற வேலையை பண்ணிவிடாதீங்க தேவி. அப்படி வர லேட் ஆயிட்டா அதையாவது குடிச்சு உயிர் பிழைக்கணும் இல்லையா? நீ வர வரைக்கும் நீ சோத்துக்கே இல்லைனாலும் சுண்ணியுமே பிழைச்சுக்குவீங்க. அமர்ந்திருங்க, நான் சென்று வருகிறேன். சீக்கிரம் தண்ணி கொண்டு வா தேவி. இந்த குளத்துக்கு வந்தோம். இந்த குளத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குது. என் புருஷன் தாகம் தாகங்கிறாரு. அதனால என் புருஷனுக்கும் என்னுடைய மனவாளருக்கும் குடிப்பதிக்கு ஜலம் கொண்டு நம்மளும் தண்ணி அறிந்து போக வேண்டும். அங்க இருந்து நடந்து வந்ததோட அப்படியே உடம்புல அசூசா இருக்குது. அதனால குளிக்கணுமா? குளிக்கணும். அப்படி இருந்தாலும் நம்ம குளிக்கிறதுக்கு போலாமா? புறப்படுமா போலாம். மாடு அங்க ஓடுதா இல்ல மாடு நானாடா? இல்லடா, அந்த முன்னாடி டெல்லி எருமை ஒண்ணு போனிச்சா, அந்த டெல்லி எருமைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலடா. அதனால தான் பின்னாடி விட்டா. என்ன பார்த்தா டெல்லி எருமை இருக்கு.
ஏய் மாடு கண்ட காட்டுல போய் பூத்துக்க போகுதுடா. ஏய், ஏன்டா 1000 மாடு ஏன்டா 1000 மாட்டுல பெருமாடு டேய் மலமாடு டேய் யார பாத்துற மலமாடு? அட பைத்தியக்காரா பெரும் மலமாடு மேய்து பாரு செனமாடுங்கிறாங்க. ஆற சனமா டேய் இருடா சனமாடு. அட பைத்தியக்கார கூதி அவன் சொன்னாக்க அவனை போய் புடிச்சிட்டு கிளியா. ஏண்டா ஒரு பக்கமா மாட்டு சேர்த்துக்கிட்டு போய் ஏண்டா மாடெல்லாம் போய் மேய்ஞ்சு பிடிச்சு பிள்ளை. ஆமா எப்படி மேய்து பாத்தியா மாடு? எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு மாடு சரியா தீனி திங்களி எடுக்குது. கண்ணு எல்லாம் சோற குத்திக்கிட்டு இருக்குது. ஒன்னாட்டமே சரி சரி. அதனால இந்த மாட்டு எல்லாம் ஓடிட்டு போய் ஓடிடு. நம்ம எப்பயும் தண்ணி காட்டுவோமே. ஆமாங்க நம்மளோட காமதோட பருவதத்துல என்னடா இது? இருடா இல்லடா எனக்கு அதுக்குள்ளார அவசரமா வருதுடா. அடிச்சா கொண்டு போடுவாங்க. அதனால கொண்டு போய் உடனே தண்ணி காட்டணும். ஓட்டா பூரா மாட்டி ஓட்டா என்னடா அது? நம்மளுடைய காமதேனு பர்வதம் மன்னனாகிய தேவேந்திரனுக்கு சொந்தமானது. ஆமா நம்ம எல்லாம் மாடு மேய்க்க இடையர். ஆமா நம்ம மேய்ச்சிக்கிட்டு மாட்டெல்லாம் தண்ணி காட்டலான்னு வந்தா ஏன்டா குளம்புல கலகி டேய் நானும் வாங்க கொடுத்தானே வந்த பைத்தியக்கார கூதி. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? டேய் அங்க பாரு அந்த குளத்துல என்னமோ தெரியுது. என்னடா ஏதோ ஒரு பொம்பளை நிக்கிற மாதிரி தெரியுதுடா. ஏய் எனக்கு பாவாடை தெரியுதுடா. பாவாடை தெரியுதா? டேய் எனக்கு ஜாக்கெட்டும் தெரியுதுடா. ஏய் எனக்கு அதுக்குள்ள தெரியுதுடா. ஏய் என்ன தெரியுது? எனக்கு 2 தெரியுது. ஆயா வவ்வா குழாய டேய் இருடா இருடா. ஏய் எனக்கு 2 கால் தெரியுதுடா. காலா அற அந்த பொம்பளை வந்து குடிக்கிற தண்ணியில வந்து இப்படி கலச்சிட்டு இருக்கா. எவடியா வே? ஏய் நான் நெஞ்சு அடிச்சுட்டாலும் நீ ஆண்டி அழுதுட்டு வர. டேய் இந்த குளமா எனக்கு சொந்தமான குளம். எங்களுக்கு சொந்தமான குளம். இந்த குளத்திலே இந்த பசுமட்டைகள் எல்லாம் இறக்கி இந்த குளத்தை குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க யாருடா? நல்லா இருக்குது நியாயம். ஏண்டி யாரு வெதியில்ல என் பொண்டாட்டி சண்டைக்கு போனா வாடி ஓயாளம் ஒம்மாளங்கிற கதையா? இந்த குளம் எங்கள் மன்னனாகிய தேவகோமான் தேவேந்திரனுக்கு சொந்தமான குளம். இந்த குளத்துல நாங்க மாடு மயக்க இடையர்கள். இந்த குளத்திற்கு சொந்தக்காரர் தேவேந்திரன். இந்த குளத்துல ஆடு மாடு தான் குடிக்கிறதுக்கு வரும். ஏண்டி உள்ள யாரு இறங்கிருக்கிறோம்? இந்த குளம் எங்களுக்கு சொந்தம். எந்த தேவ கோமனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த குளத்தை விட்டு போறீங்களா? இப்ப விளக்க மாதிரி அடி வாங்குறீங்களா? ஒட்டச்சி ஆச்சாரும் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். உருட்டு கண்டார வழி தூக்கி போட்டு உதச்ச பொம்பளை மேல கை வைக்க கூடாது. பொம்பளை மேல கை வைக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் பாக்குறேன். ஏய் மலமாடு போன கோழியா மோதிரம் விட்டு போயிருவேன். உனக்கு அந்த இடத்தை விட்டு இந்த குளத்தை விட்டு போல. ஏய் போக முடியுமா? முடியாதாடி? முடியாதுடா. முடியாது. எனக்கு சொந்தமான குளம். யாருக்குடி சொந்தம்? எனக்குடா. நீங்க இத்தனை பேர் சேர்ந்து என்ன அடிச்சுட்டீங்கல்ல? 1000 பேர் இருக்கிறேன். புலத்த கூட முடியாது. 1000 பேர் சேர்ந்து ஒரு போடு போட்டோம்னா தாங்கு மாடி கட்சிதான் முடிவு போறாங்க. என்னடி பொசுக்கு என் தம்பிக்காரன் அப்படி சொல்லிட்டா? ஏண்டா ஏய் அவன் நக்க நடத்த மண்ணல்ல தெரியுமா? மொத்த முடிக்கிற நியாயமா தான் தெரியாது. நான் நக்கிறதுக்கு ஆக மாட்டேங்கிறியா? ஏய் அதனால நீங்க இத்தனை பேர் சேர்ந்து என்ன அடிச்சீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. ஏய் ஏய் இங்க பாரு தோட்ட சந்தல நெசுக்கு போய் இருக்குது. எடுத்து வெளிய விட்டாலும் தாங்க மாட்டேன். ஏய் உண்டா பெருமையெல்லாம் இப்பதான்டா சொல்லிக்கணும். என்னடா தொலைச்சல அதிகமா இருக்குது? ஏய் திராட்சை பழம். அது தெளிவா திராட்சை பழம் டி. எனக்கு என்ன தெரியும்? அவன் சொல்றதால நான் கேட்க முடியும். திரும்ப திராட்சை பழம் சப்பு அதனால கேட்கறேன். உனக்கு என்னடி? அதனால ஒரு பொம்பளைன்னு பாக்காத. குடுறா அவன் கையிலிய. ஏய் ஒரு பொம்பளைன்னு பாக்காத. எங்க குளத்துக்கு வந்தது இல்லாத எங்க குளத்தை மாட்டெல்லாம் விட்டு அதான் கொஞ்சம் செய்யறது குளப்படுறது இல்லாத நல்ல ஒட்டச்சின்னு பாக்குறேன். நல்லபடியா சொல்றேன். சரி இங்க இருந்து ஓடி போயிடு. ஆனா மத்த உடம்புல அடி வாங்கி சாவாத. டேய் ஒரு கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. இப்ப என் பொறுத்தனை கொண்டு வந்து உனக்கு என்ன பண்ண பாடுறா? எப்படி வரா? முன்னாடி வா போய் போடா. ஏய் கேடி பண்ணுவா. போடா போடா போய் போ. போடா பேபி. என்ன பண்றது பாடுறா?
ஏய், ஏய். ஐயையோ, மன்னா. ஐயோ, வலிக்க ஓடி. ஐயோ மன்னாரிகள் அல்ல. தண்ணி கொண்டு வரது போனேன் அழுதுகிட்டு வரது ஏரியா என்ன தேவி உங்களுக்கு தண்ணீர் தாகம்னு சொன்னீங்கல்ல, ஆமா இந்த 6வது வனம், பிடிச்சு கூடாதுடா டேய். இந்த 6வது வனம், இந்த காமதேன பருவதமோ உங்களுக்கு தானே சொன்னீங்க. ஏண்டி இந்த வனம் மட்டும் இல்ல, உலக 56 தேசத்துக்கு நான் மன்னன் இல்லையா, நான் ராஜா நீ ராணி. இந்த வனமும் நம்மளுதான், இந்த உலக 56 தேசமும் நமக்கு தாண்டி சொந்த தேவி. அதனால இந்த வனத்திலே இருக்கக்கூடிய குளத்திலே உங்களுடைய தாகத்தை இருக்க ஜலம் கொண்டு வரலான்னு போனேன். ஆமா அங்க ஆடு மாடு மேய்க்கும் இடையர்கள் அந்த ஜல குளத்திலே பசுமந்தைகள் எல்லாம் விட்டோம். பசுமந்தைகள் எல்லாம் விட்டு அந்த குளத்தையே குழம்பி கொண்டு இருந்தாருங்க. ஓஹோ இந்த குளம் எங்களுக்கு சொந்தமான குளம், குளத்தை விட்டு போங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் அஸ்னாப் இந்த மாதிரி மன்னனுடைய மனைவி நானே, இந்த நாடு எங்களுக்கு, இந்த குளம் எங்களுக்கு சொந்தம்னு சொன்ன உடனே சரி இந்த குளம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க சாமி. அப்படி சொன்னவன் எங்க இருக்கிறானுங்க? அந்த மாடு மேய்க்க பசங்களை என்னத்தான் அடிச்சு விட்டீங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருங்கடா, நான் என் புருஷனை கூட்டு வரேன்ட்டு சரி அவங்களை அங்கே விட்டு வந்திருக்கிறேன். வாங்க தேவி, உங்களை ஒன்னு அப்படி சொன்னவனே அடிச்சவனையும் என் கண்ணால காட்டு. சரி அவனுங்களை அடிக்க அடி வாங்குற புறப்படு போலாம். எப்படியோ மொல்ல அந்த கண்டாரோலி அடிச்சு ஒடிச்சுட்டோம். அவ்வளவு ஒடிச்சாச்சு. இந்த மாட்டை மொல்ல கொண்டு போய் ஒரு பக்கம் சேர்த்தணும். டேய் இருடா, அங்க பாடுற கண்ணுக்குட்டி எங்கேயோ போய் பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது. பால் குடிக்கிறவங்க நீ என்ன பண்ற? இருடா, நீ சென்னை எருமையாட்டம் ஒரே இடத்துல இருப்ப, நானே எத்தனை மாட்டா போய் வளைப்பேன். சாமி தேவி பார்வதி இங்க பாருங்க, பாரு யானை குட்டி மாதிரி இருக்கா பாத்தியா சிவனோ. இங்க பாரு விளக்க பார்த்து குச்சாட்டு இருக்கா பாரு, ரொம்ப ஒல்லியா. இவனுக்கு 2 பேர் தான் சாமி நான் அடிச்சவனுங்க. இவனுக்கு 2 பேர் தான் ஒண்ணு அடிச்சானுங்களா? ஆமாங்க. கொஞ்ச நேரம் இருந்து அந்த வேடிக்கை பாத்துக்கிட்டு அடிக்கடி ஒரு அடி அடிச்சோட 1000 அடி அடிக்கிறேன். கொஞ்ச நேரம் இருந்து பாரு. என்ன என்னதானே அடிச்சுட்டீங்க. புருஷன் வந்தாரு பாடுறா, அப்ப ஆரியவன் புருஷன் பாடுறா எங்க புருஷன எவண்டி அடைய மனதையால அடிச்சவனே.
மகாராஜா எங்க மகாராஜாவுக்கு சொந்தம். யாரா உங்க மகாராஜா? தெய்வக்கோமான் தேவேந்திர மன்னனுக்கு சொந்தமான குலம். டேய், அடிங்க உலக 56 நாட்டுக்கு பேரரசன் துரியோதனை. இந்த 6வது ஒண்ணு காமதேன் பருவம் எனக்கு சொந்தம். இந்த குலமை எனக்கு தான் சொந்தம். எந்த தேவேந்திரன் சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கிற? ஏய், ஆளு புருடா இருக்கிறத பாக்குறேன். ஏய், ஒரே குத்தமா இருக்கிற தலை இன்னும் கொஞ்சம் ஆறாது. கொண்டவளே, அடிச்சவளே. ஆளுக்கு தகுந்த தாக்கை எடுத்துக்கோடா. இந்த காமதேன் பர்வதம் எனக்கு தான் சொந்தம். 6வது வனம். இந்த குலமை எனக்கு தான் சொந்தம். மகாராஜான்னு சொல்றீங்க. பார்த்து கூட உனக்கு பயம் இல்ல. மாடு மேய்க்கிற பசங்களுக்கு அவ்வளவு வேலைன்னா ஆனா ஆட்டை மேய்க்கிறவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? உன்னை மட்டும் எதுக்கு தெரியுமா உயிரோட விடுறேன்? எதனால? இங்க நடந்தத போய் மகாராஜான்னு சொல்றீங்க. அவங்கிட்ட போய் நீ சொல்லணும். குத்தி கொண்டு போய் என்னது போய் சொல்லணும்? சொன்னாதான் தெரியும். இந்த பசு மந்தைக்கிற போற நமக்கு சொந்த மாதிரி தானே. ஆமா. இத பூரா எல்லாத்தையும் ஓட்டி நம்ம ஓட்டிட்டு போறோம். இந்த பசு மந்தை எல்லாம் நான் விடமாட்டேன். என் நாட்டுக்கு அச்சாபத்தை திருப்பிட்டு போறேன். என்னடா கையில என்ன சாமான் இருக்குதுன்னு பாத்தியாடா? பண்ணி குத்தி பாத்துருக்கிறியா? குத்தி பாத்துருக்கிறியா? இது வரைக்கும் பாக்கல. பண்ணி அல்லையில குத்துவாங்க. நான் இவன் குஞ்சல குத்துறேன். ஒரு ரூபாய் ஏத்தா சொல்லி போடுவேன். அதனால தம்பி அடிக்கிறான்டா. அடிச்சுட்டாடா. வர்ணத்துக்கு 1000 பசு மந்தை. இருடா ஒரு நிமிஷம். அடிச்சு விட்டல. நான் இருக்கிறேன்டா. தம்பி எங்க மகாராஜா சொல்லி எங்க மகாராஜா என்ன அடிக்கிறா. என் மேல கைய வச்சுட்டுல உங்க அப்பனுக்கே பிறந்ததுன்னா இருந்தா இங்க இருறா. எங்க மகாராஜா கொண்டது ஒண்ணு ஊம்படிச்சு காலம் இருக்கல. கடைசியா நீ இப்படி சொன்னதுனால நான் இவட விட்டு போக மாட்டேன். இந்த வர்ணத்துக்கு 1000 பசு மந்தைய நான் விட மாட்டேன். இவ்விடத்திலே நான் இருக்கிறேன். மகாராஜான்னு சொல்றீங்க. மகாராஜா வரட்டும். அவனோடு சேர்ந்த நீங்களே வந்தாலும் சரி. உங்களை பூரா அடிச்சு இந்த 6வது காமதேவ பருவத்துல கொண்டு விட்டு இந்த வர்ணத்துக்கு 1000 பசு மந்தைகள் எல்லாம் நான் திருப்பி அஷ்டாபுரத்துக்கு கொண்டுட்டு போறேன். நீயா வண்டி மேல மீசை வரைஞ்ச என்ன மீசை பூரா ஜோரிச்சு விட்டு வண்டி மேல வரைஞ்சி தெரியுது பாரு. அந்த மீசை அடிச்சு நான் எடுக்கல. எங்க அம்மாளுக்கு நான் பிறக்கணும்னு நினைக்கிறேன். ராமன் ஒரு ஆயாளுக்கு பிறந்த மாதிரி அம்மாளே அடிக்கிறான்டா. ஏண்டா இதுக்கு மேல முடியல. இதுக்கு மேல என்ன பண்ணும்? சூத்தி எப்படி வீங்கி போச்சு. இங்கடா இந்த பக்கம் திரும்புடா. என்னடா இப்படி வீங்கி கதனையா இருக்குதுடா. இத உடனே நம்ம மன்னனாகிய தேவேந்திர மன்னன் சொல்லணும். ஆமாண்டா. போய் சொல்லி இவனை என்ன வழி பண்றன்னு பாரு. போறோம் மகாராஜாவோட வர்றோம். அதுக்கு ஏன்டா சவர மாதிரியே பேசுறேன்? வாங்கினது எனக்கு மட்டும் வலிக்குது. அங்க பாடுறோம். புறப்படலாமா? போடா. கேளுங்கள் சபையார்களே.